இப்ப நாம கேட்க போறது பர்மிய கதை ஒண்ணு. ஒரு காட்டுல வாழ்ற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் திடீர்னு ஒரு நாள் காடு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை உருவாச்சான். பறவைகள் சொல்லிச்சான், காலங்காலமா மரத்துல நாங்க தான் கூடு கட்டி வாழ்றோம், அதனால காடு எங்களோடதான். விலங்குகள் சொல்லிச்சான், இது நாங்க பிறந்த இடம், காட்டை நம்பிதான் நாங்க வாழ்றோம், அதனால காடு எங்களோடது அப்படின்னு சொல்லிச்சான். இதனால பெரிய சண்டை உருவாச்சான். ஒன்னு தாக்கிக்க ஆரம்பிச்சுதான். இத பாத்துட்டு இருந்தது ஒரு வவ்வால். பறவைகள் என்ன பண்ணுச்சான், தங்கள் பக்கம் சண்டையிடவான்னு வவ்வால அழைச்சிச்சான். வவ்வாலுக்கு அதுல விருப்பம் இல்ல. அது சுகமா பழங்களை சாப்பிட்டபடி, எனக்கு கண்ணு வலி இல்லாட்டா உன் கூட கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு பறவைகளை அனுப்பிச்சு வச்சுச்சான். சண்டையில ஒரு சூழல்ல விலங்குகள் ஜெயிக்கிறத மாதிரி ஒரு சூழல் உருவாச்சான். ஒருவேளை விலங்குகள் ஜெயிச்சுட்டா பறவைகளை காட்டை விட்டே வெளியேற்றிடுவாங்க. அப்ப அதற்கு முன்பா நம்ம என்ன செஞ்சிடலாம், விலங்குகளோட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு வவ்வால் யோசிச்சான். நேரா போய் விலங்குகள் கூட்டணியில போய் தன்னையும் சேர்த்துக்க சொல்லி கேட்டுச்சான். நீ ஒரு பறவை, உன்னை சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிச்சான் விலங்குகள். அப்ப வவ்வால் சொல்லிச்சான், எனக்கு சிறகுகள் இருக்கு, நானாலும் நான் பறவை இனம் கிடையாது, குட்டி போட்டு பால் கொடுக்கறேன், அதனால நானும் உங்க விலங்கினம் தான் அப்படின்னு சொல்லிச்சான். விலங்குகளும் வவ்வால தங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டாங்க. உடனே வவ்வால் சொல்லிச்சான், பறவைகளின் பலவீனம் பசிதான், அதனால தானியத்தை காட்டி எளிதில பறவைகளை நம்ம பிடிச்சிடலாம், இல்லைன்னா அவங்கள குடிக்கிற நீர்ல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொண்டுலாம் அப்படின்னு யோசனை சொல்லிச்சான். இத கேட்ட விலங்குகளும் ஆரவாரம் செஞ்சு திருப்பி சண்டைகள் தொடர ஆரம்பிச்சது. திடீர்னு பறவைகள் பக்கம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சான். உடனே வவ்வால் என்ன பண்ணுச்சான், நேரா பறவைகள்கிட்ட போயிருச்சான். சகோதரா, நான் குட்டி போட்டு பால் ஊட்டினாலும் நான் விலங்கினம் கிடையாது, உங்களை மாதிரி எனக்கும் சிறகு இருக்கு, நானும் பறக்கிறவன் தான், விலங்குகள் என்ன மிரட்டினாலதான் நான் அங்க இருந்தேன், அதனால உங்களோட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சான். சரி அப்படின்னு வவ்வால பறவைகளோட சேர்த்துக்கிட்டாங்களாம். இது போய் அங்க என்ன யோசனை கொடுத்துச்சான், விலங்குகள் நெருப்புக்கு பயப்படும், அதனால காட்டுக்கு மொத்தமா தீ வச்சிருவோம், விலங்குகள் எல்லாம் அழிஞ்சு போயிரும், நம்ம தான் புத்திசாலியா பொழைச்சுக்கலாம் அப்படின்னு வவ்வால் சொல்லிச்சான். இதை கேட்டு பறவைகளும் ஓகே நம்மளும் சண்டை போடலாம் அப்படின்னு மகிழ்ச்சியில போச்சுதான். முடிவுல கடவுள் தலையிட்டு சமாதானம் பண்ணாராம். காடுங்கிறது எல்லாருக்கும் சொந்தம், ஒரு மின்மினி பூச்சி அழிஞ்சா கூட காடு அழிய தொடங்கிரும், அதனால காட்டுல யாரும் பெரியவங்க இல்ல சின்னவங்களும் இல்ல அப்படின்னு கடவுள் அறிவிச்சுட்டாராம். அதன்படி பறவைகளும் விலங்குகளும் ஒன்னா வாழ்றதுக்கு சம்மதிச்சுதான். ஆனா இப்ப வரைக்கும் நம்ம வவ்வால் இருக்கிறார் இல்லையா, அப்ப அவர் என்ன செய்ய? அப்போ கடவுள் சொன்னாரா, சுயநலத்தோடு இனத்தை காட்டி கொடுத்த வவ்வாலுக்கு இனி காட்டுல இடம் தர முடியாது, இடிஞ்ச கட்டடங்கள்ல இருட்டுல தலகீழா தொங்கி வாழட்டும், துரோகிகளுக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படின்னு சொன்னாராம். விலங்குகளும் பறவைகளும் ஒண்ணு சேர்ந்து வவ்வால காட்டை விட்டு வெளியே துரத்திருச்சான். இனத்தை காட்டி கொடுத்து சுகமாக வாழ நினைச்சா கடைசியில் நாமே விரட்டி அடிக்கப்படுவோம் என்பதை இக்கதை உணர்த்துகிறது.